ஹாய், மண்டே மார்னிங் சிறுகீரை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் தான். சிறுகீரை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கல் சட்டியில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கல் சட்டியில் கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த கீரையை வாஷ் பண்ண கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா கலரி விட்டுட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கீறி போடுறேன். அப்போ தான் காரம் இறங்கும். நல்லா கொதிச்சுன்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா கலரி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி ஜலத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கீரையை மசிச்சு விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பை குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த கல் சட்டிங்கிறதுனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு. கல் சட்டியில் சமையல் பண்ணால் அது 10 மினிட்ஸ்க்கு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். சாப்பிட்ற வரைக்கும் டிஷ் வந்து சூடாகவே இருக்கும். சுட சுட சாதம், கீரை குழம்பு, அதுக்கப்புறமா பீட்ரூட் கரும்புது. வாங்க சாப்பிட்லாம்.